பொன்னி பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறாங்க. நமக்காக இவரு இண்டக்ஷன் ஸ்டவ் தரத்துக்காகவா இவ்ளோ பெரிய திருவிழா மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணாரு. நம்ம மேல சக்திக்கு ரொம்ப தான் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா உஷா, மூர்த்தி 2 பேருமே வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "என்ன பொன்னி, அந்த ஸ்டவ்வு என்ன சக்தி தான் வாங்கி குடுத்தானா? அதுலயா சமைக்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே அமைதியா இருக்காங்க. பொன்னி எதுவுமே பேசல. "இல்ல, உனக்காக ஒரு திருவிழாவே நடத்தி வாங்கி குடுத்துருக்காரு. அப்பப்பா! பெரிய விஷயம் தான். ஆமா, உனக்கு தான் ரொம்ப கௌரவமா இருக்குமே! சொந்த காசுல தானே சாப்பிடுவ. இப்ப சக்தி வாங்கி குடுத்ததையா யூஸ் பண்ண போற?" அப்படின்னு சொல்றாங்க உஷா. "அதெல்லாம் பண்ண மாட்டா. அவளுக்கு தான் சூடு, சொரணை, வெட்கம், மானம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு. அத கேட்டோனே பொன்னி சொல்றாங்க, எதுவுமே பேசல. அங்கருந்து ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. சக்தி கிட்ட போய் சொல்றாங்க, "இங்க பாருங்க சக்தி, எனக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "எனக்காக எதுக்காக நீங்க இவ்ளோ செலவு பண்ணீங்க? நீங்க அத்தை சொன்ன மாரி நேராவே வாங்கி குடுத்துருக்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. "பொன்னி, நான் நேரா குடுத்தா நீ வாங்கிப்பியா?" "கண்டிப்பா வாங்கிக்க மாட்டேன். அதனால தான் நான் இப்படி குடுத்தேன்." அப்படின்னு சக்தி சொல்றாரு. "எனக்கு வேண்டாம் சக்தி இது. நானே பார்த்துக்கிறேன். நானே எப்படி சம்பாதிச்சு சாப்பிட்றேனோ, அதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? இப்போ போய் விறகுல போயிட்டு இன்னும் கஷ்டப்பட போறியா? அதெல்லாம் வேண்டாம். நீ இதையே எடுத்துட்டு போ. நான் வாங்கிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. "நீங்க வாங்கிக்கலன்னா நான் இங்கேயே வச்சுக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது நீங்க வாங்கி கொடுத்தது என்னோட தன்னம்பிக்கை, என்னோட மானம் எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம்." அப்படின்னு சொல்றாங்க பொன்னி. "என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல சக்தி, நீங்க என்ன சொன்னாலும் சரி. எனக்கு இது வேண்டாம். அத்தை என்னை வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னை நான் வந்து பார்த்துப்பேன். யாரோட ஹெல்ப் எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. "இங்கே பாரு பொன்னி, சரி நான் ஒன்று சொல்கிறேன். இதை நீ வச்சுக்கோ, எடுத்துகிட்டு போ. ஆனால் இதுக்கான பணத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு. இதை ஒரு கடனாக வாங்கிக்கோ." அப்படின்னு சொல்கிறார் சக்தி. "இல்லை சக்தி, கடனாக கூட எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. "இப்போ ஒரு கடைக்கு போகிற, அங்கே போயிட்டு கடன் கொடுங்க, நாளைக்கு தரேன், நான் வாங்காமலே இருப்பேன். அந்த மாதிரி தான் இது, கடன் மாதிரி. மாதம் மாதம் எனக்கு காசு கரெக்டாக கொடுத்துரு." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. "ம், சரி. ஆனால் நீ மாதம் மாதம் காசை கொடுக்கல, அவ்வளோதான். ஏன்னா நான் கரகரா கண்டிப்பாக வசூல் பண்ணிவிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அங்கேருந்து பொன்னி வராங்க. வந்துட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "என்ன பொன்னி, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ தான் போனேன். அதுக்குள்ளே சக்தி கிட்ட அந்த ஸ்டவ்வை கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டு வந்துட்டியா? அதுக்குள்ளே ஏது உனக்கு இவ்வளோ பணம்?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. மூர்த்தி 2 பேருமே, "என்ன பொன்னி, இதுக்குள்ளேயா வாங்கிட்டு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, இது வந்து அதே இண்டக்ஷன் ஸ்டவ் தான்." அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. "என்ன பொன்னி, இங்கே மானஸ்தின்னு ஒருத்தர் தான், இங்கே தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. "ஐயோ உஷா, எனக்கு எதுவுமே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. "இருப்பா, கண்ணாடி தொடச்சிட்டு பார்க்குறேன்." கண்ணாடி தொடச்சிட்டு, "இல்லை மானஸ்தின்னு இங்கே யாருமே இல்லை." அப்படின்னு சொல்கிறாரு. "ஓ, இங்கே யாரோ இருக்காங்க. என்னம்மா நீதானா? என்ன பண்ண? ஏதாவது போயிட்டு அதே ஸ்டவ்வை வாங்கிட்டு வந்துட்டியா? நீ என்னவோ ரொம்ப கௌரவமா சொன்ன, நான் அதில் செய்ய மாட்டேன்னு. இப்போ ஏம்மா அதிலேயே சமைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. "இங்கே பாருங்க, 2 பேரும் சேர்ந்துட்டு எதுவுமே பேசாதீங்க. இந்த ஸ்டவ்வு நான் கடனா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு என்ன பணமோ அத நான் குடுத்துருவேன்." அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. "என்னது கடனா? என்ன கடன்? ஏதோ போன, ஜெயிச்ச, உனக்கு குடுத்தாங்க. என்னத்துக்கு இப்ப கடன்? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே." அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. "இதுக்கான பணத்த நான் மாசம் மாசம் சக்தி கிட்ட குடுத்துருவேன். ஆமா, நீயே பாவம் பரதேசி மாரி எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு எங்கெங்கேயோ காசு இல்லாம கிடக்க. நீ எப்படி போய் கடன் கட்டுவ?" அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாரு. "இங்க பாருங்க, வாய மூடிட்டு போங்க. நான் வெளிய வந்ததுலேருந்து நான் தான் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். உங்க கைய எதிர்பார்த்தோ, இல்ல உங்க கிட்ட வந்து நான் எதுவுமே கேட்கல. நீங்க 2 பேரும் எதுவுமே பேசக்கூடாது. உங்க வாய மூடிட்டு போங்க. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பொண்ணி திட்டுறாங்க. "ஐய்யய்யோ! என்ன இவ இப்படி திட்டுறா?" அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க. அங்க வந்து பொன்னி பயங்கர கோவமா போயிட்டாங்க. "என்ன இவ்ளோ மோசமா சித்தப்ப திட்டு வாங்குறீங்க? ரொம்ப அவமானமா இருக்கு. பொன்னி இப்படி திட்டுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க. "ஆமா, ரொம்ப தான் திட்டிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்லிட்டுருக்காரு. "இவள விடக்கூடாது சித்தப்பு, விடக்கூடாது. ஏதாவது நம்ம பண்ணணும். வாங்க, நம்ம சுந்தர் அவர்கிட்ட போய் ஏதாவது நம்ம சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உஷா போறாங்க. போயிட்டு சொல்றாங்க நடந்த எல்லாத்தையுமே. "அந்த பொண்ணு ஏதாவது பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. "பண்ணிடலாம். அது என்ன பெரிய விஷயமா? சரி, அந்த பொன்னி இல்லாத நேரமா பார்த்து என்கிட்ட சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சுந்தரம் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேயே உள்ள போனோனே அப்படியே பார்க்குறாங்க. "இல்ல பொன்னி இல்ல. சீக்கிரம் வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி வந்து அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபுல்லா கழட்டி ஷாக் அடிக்கிற மாரி பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி பொன்னி வராங்க. எப்பவும் போல சமைக்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்றாங்க. அப்படியே வெடிச்சு ஷாக் அடிச்சு அப்படியே கீழ விழுந்து மயக்கமாயிட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே அத பார்த்தோனே ஓடி வராரு சக்தி. எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்தோனே, "ஐயய்யோ! பொன்னி
என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனா எழுந்துக்கவே இல்ல. சீக்கிரம் தூக்கு சக்தி அப்படின்னு சொல்றாரு. பொன்னிய சக்தி தூக்கிக்கிறாரு. சந்திரசேகர் 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு.